வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். நம்மத்தில் இருக்கிற பாசமதேவனுடைய வார்த்தைகளை நம்மத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் வரவேற்போம். கர்த்தருடைய நாமம் அதை மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லோரும் இங்கே கொண்டு வந்து சேர்த்து தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக தேவன் வைத்திருக்கிற நல்ல கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்தான். அல்லேலூயா. ஆமாம், அவரை ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருக்கிறபடி நம்மளை சந்தோஷமாக அவர் வச்சிருக்கிறதுனால அவரை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். சரி, நம்ம இப்போ எல்லாரும் கண்களை மூடி தெய்வ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஒரு சின்ன ஜெபம். அப்பா, இன்றைக்கி எங்களோட நீங்கள் பேசுங்க. நீங்கள் தான் ஜெபம் பண்ண போகிறீங்க. என்னோட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் நிறைய ஜெபிக்கணும், நிறையா உம்மோட பேசணுன்னு வாஞ்சியோடு வர்றோம். ஆனால் எங்களால் அது முடியலப்பா. ஆனால் இந்த நாளில் ஏன் எங்களுக்கு முடியலன்னு உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோட கூட நீங்கள் வெளிப்படுங்க அப்படின்னு சொல்லி உண்மையாக கேட்குறவங்களுக்கு இன்றைக்கி ஆண்டவர் பதிலை கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனே, இதோ இந்த வேளையில் கூட நாங்கள் எல்லோரும் ஒருமித்து ராஜா, இதோ இந்த வார்த்தையின்படி ராஜா நீங்கள் ராஜா அப்பா பேசுவதை நாங்கள் கேட்கவும் அப்பா நாங்கள் உம்மிடத்தில் பேசவும் தேவரீர் ராஜா எங்களுக்கு நீர் பாராட்டின தயவை ராஜா நாங்கள் காத்து கொண்டு இன்னுமாய் ராஜா அப்பா உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையின் நேரத்தில் உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படட்டும். அப்பா, வார்த்தை வரும் பொழுது ராஜா அப்பா கர்த்தாவே ராஜா விடுதலை உண்டாகும். அப்பா, அந்த விடுதலையோடு கூட நாங்கள் கடந்து செல்வதற்கு தேவரீர் நீர் தயவு செய்வீராக. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இப்போது நம்ம வார்த்தைக்கு நேராக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. இது எனக்குள்ளே வந்தது. சரி, என்னுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறதுனால உங்களிடத்துலேயும் கேட்கலான்னு சொல்லிட்டு. இப்போ நாம் திருச்சபைக்கு வர்றோம். திருச்சபையில் அநேக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுது. வாரம் வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வரோம், ஆராதிக்கிறோம், வார்த்தையை கேட்குறோம். ஆனாலும் நமக்குள்ள முழுமையான மாற்றம் வருதா? முழுமையான மாற்றம். நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஆராதனை பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், வாரம் வாரம் கர்த்தர் என்னோட பேசுகிறாரு. ஆனாலும் எனக்குள்ளே என்ன வரல? முழுமையான மாற்றம் வரல. முதல் கேள்வி. ரெண்டாவது ஒரு கேள்வி. திருச்சபைக்கு வரோம் நம்ம எல்லாரும். சில திருச்சபைகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய திருச்சபை பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் எல்லாரையும் தெரியும். நம்ம எல்லோரோட பேசுவோம். நம்ம எல்லோரும் எப்படின்னா ஒரு சகோதர சகோதரிகளை போல் இருக்கிறோம். கர்த்தர் கிருபையாக இந்த சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது நமக்குள்ள அந்த ஒருங்கிணைப்பு இருக்குதா? அதாவது நாம் எல்லாரும் தெரிந்து கொண்டவர்களை போல, இல்லை எல்லாம் ஒன்று கூடி நம்ம ஆராதிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா? இது என்னோட கேள்வி. உங்களுக்கும் இந்த கேள்வி இருந்தால் நீங்கள் பதில சொல்லலாம். முடியுதா? முடியல. முதல்ல என்ன முடியல? நம்மளால் வாரம் வாரம் வரோம், ஆனால் முழுமையான மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ரெண்டாவது என்ன முடியல? எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம், ஆனால் ஒரு மனமாக இருக்க முடியல. இந்த ரெண்டு கேள்வி தான் இன்றைக்கு எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இப்போ இந்த ரெண்டு கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான் இருக்குது. யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் அதை பதிலை சொல்லலாம் நம்ம செய்திக்குள்ளே போகிறதுக்கு. நான் ரெண்டு கேள்வி கேட்டேன், அந்த ரெண்டு கேள்விக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான். ஒரு கேள்விக்கு 4 ஆன்சர் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா இது இப்படி கிடையாதே, இப்படி கூட இருக்குமே, அப்படிலாம் நம்ம நிறைய பேசுவோம். ஆனால் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, நான் கேட்ட ரெண்டு கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். என்னவா இருக்கும் அந்த பதில்? சரி, நம்ம பிரசங்கத்துக்குள்ளே போகலாம். ஏன்னா ஏதோ நம்ம கேட்கக்கூடாத கேள்வியை கேட்ட மாதிரியே நீங்கள் அப்பப்போ பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது. நம்ம பிரசங்கத்துக்கு நேராக கடந்து செல்வோம். நாம் இன்றைக்கு பிரசங்கிக்கக்கூடிய வார்த்தை, அதாவது நமக்கு இன்றைக்கி வந்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசிங்க. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனோ இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்று பரிசுத்த ஆவியினாலே இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆமென்.
இப்போது இங்கே வார்த்தை விதமாக சொல்லப்படுகிறது. என்னென்னா, முதல்ல சொல்லப்படுது, தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற இவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு சொல்லுறேன். அப்போது பரிசுத்த ஆவி என்கிட்ட இருந்தால் தான் நான் கர்த்தர்னே சொல்ல முடியும். பரிசுத்த ஆவி என்னிடத்துல இருந்தால் மாத்திரம்தான் எனக்கு ரட்சிப்பே. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த ரட்சகர் அப்படின்னு நான் சொல்லணும்னா அது எதனால் முடியும்? பரிசுத்த ஆவியினால் முடியும். அப்போது பரிசுத்த ஆவி அப்படின்னா என்ன? யார்? பரிசுத்த ஆவினா என்ன? அது தெரியாமல் நம்ம யாரும் இங்கே இருக்க மாட்டோம். நான் கேட்குற கேள்விக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்ல முடியும். பரிசுத்த ஆவினா என்னது? அது ஒரு ஆவியா? பரிசுத்த ஆவினா என்ன? நம்ம வேகமாக சொன்னால் வேகமாக போகலாம். தேற்றரவாளன், அப்புறம் கண்டித்து உணர்த்துறவர், நேர்மையும் நீதியுமான பாதையில் நடத்துகிறவர், அப்புறம் பலப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவி என்பது என்னன்னா, திரியேக தேவனில் ஒருவர் அவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிங்கிறது சும்மா நம்ம அப்படியே சொல்கிற மாதிரி அந்த நிரம்பி வழிகிற அந்த ஒரு காரியம் மாத்திரம் இல்லை, அவர் திரியேக தெய்வத்தில் ஒருவர் அவர். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக நமக்காக வந்திருக்கிறாரு? எதுக்கு நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர்னு கேட்கும்போது தான் சகோதரர் சொன்னது போல் அவர் தேற்றளவாளர், கண்டித்து உணர்த்து நடத்துகிறவர், நம்மளை நீதியும் செம்மையுமான வழியில் நடத்துகிற தெய்வம், இப்படிலாம் நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை நடத்துகிறவர். சந்தேகம் எதுவும் இல்லையே இப்போ வரைக்கும்? அப்போது பரிசுத்த ஆவினா என்ன? அவர் மூன்றில் ஒருவர். அதில் அவர் எதுக்காக வந்திருக்கிறாருன்னா, நம்மளை தேற்றும்படியாகவும் நம்மளை நடத்தும்படியாகவும் வந்திருக்கிறாரு. சரி, பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா நம்ம எல்லாரும் முதல்ல எதை எடுத்துக்குவோம்? புதிய ஏற்பாடு இல்லையா? புதிய ஏற்பாடில் பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடத்துலையும் வராரு. அதனால் நம்ம புதிய ஏற்பாடு எடுத்துக்குவோமா? உங்களை தான் கேட்குறேன். பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவர், பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருந்தார்? பாத்திரத்தில் இருந்தாரா? வார்த்தையில் இருந்தார். அதாவது ஆதியில் என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. இதெல்லாம் நமக்கு தெரியும். முதல்ல பரிசுத்த ஆவியானவர் ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது? பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்துச்சு. ஆழத்தில் இருள் இருந்துச்சு. ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடினார். அப்போது பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கில்லாமல் இருந்துச்சு. அந்த ஒழுங்கில்லாத இடத்துல என்ன இருக்கும்? இருள் இருக்கும். எந்த இடத்துல இருள் இருக்கோ அங்கே என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனால் அந்த இருளை போக்கி அந்த ஆவியானவரை நம்மக்கிட்ட கொண்டு வரணும். ஆனால் நாம் என்ன செய்வோம்? அந்த இருள் போகிறதுக்கு நம்ம வழி கொடுக்க மாட்டோம். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு என்ன ஆயிடுச்சு? நான் முதல்ல கேட்ட கேள்வியின்படி நம்மக்கிட்ட இருக்கிற இருள் போகணும், நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை மாறணும். நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் பாருங்கள், கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது நம்ம உணர்ந்தால் மாத்திரம்தான் நம்ம விடுவிக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்போது பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு. ஆனால் அவர் எதுக்காக இருக்கிறாருன்னா நம்மளை விடுவிக்கும்படியாக இருக்கிறாரு. அது நமக்கு தெரியல. சரி, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விடுதலை கொடுக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கிறாரா? விடுவிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கிறாரா? அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கே ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இதை நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? இது யாரை பார்த்து சொல்கிறாரு? யோசேப்பை பார்த்து. யோசேப்பை பார்த்து அவர் சொல்கிறது, இவனை போல ஞானவான், இவனை போல புத்திசாலி, இவனை போல பயங்கரமான ஒரு நாலேஜ் உள்ள பர்சன் யாரும் கிடையாதுன்னு சொல்லலை.
இவனை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் வேற ஒருத்தருமே கிடையாது. அப்போ கர்த்தருடைய ஆவியை எங்கே நமக்கு கொடுத்துருக்கிறாரு, எங்கே நம்ம பர்பஸ் தேவையோ, நம்முடைய நோக்கம் எந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல அவர் தம்முடைய ஆவியை ஊற்றி அவர் நம்ம எந்த நிலையில் நிறுத்தணுமோ அந்த நிலையில் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ யோசேப்புக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு தானே? நீங்கள் பார்க்குறத பார்த்தா எனக்கே சந்தேகமாக இருக்குது. யோசேப்புக்கு ஒரு நோக்கம் இருந்தது. யோசேப்புக்கு ஒரு நோக்கம் இருந்ததுனால தான் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே இருந்தார். அதனால தான் அந்த ஆவி யாருக்கு தெரிஞ்சுது? பார்வோனுக்கு தெரிஞ்சுது. இப்போ நம்ம மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆமாம் தானே? இப்போ கேள்விக்கெல்லாம் பதில் வரும். நம்ம மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு தானே? யார் யாருக்கு தெரியும்? என் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு அப்படிங்கிற பயம் முதல்ல யாருக்கு தெரியணும்? என் கூட வாழ்கிறவங்களுக்கு, என் கூட இருக்கிறவங்களுக்கு, என் கூட பழகிறவங்களுக்கு இவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு தெரியணும். அல்லேலூயா. தெரியுதா? நம்மளையே நம்ம நிதானித்து பார்ப்போம். ஏன் நம்மளால் இன்னும் மாற முடியல அப்படின்னா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிறது முதல்ல எனக்கு தெரியணும். அப்படி தெரிகிற மாதிரி முதல்ல நான் நடந்துக்கணும். இப்போ யோசேப்பினுடைய நோக்கம் நிறைவேறும்படியாக யோசேப்புக்குள்ள ஆவி இருக்குது, தேவ ஆவி இருக்குது அப்படிங்கிறத யாருக்கு? அவனுடைய எதிராளி, இன்னும் சொல்லப்போனால் அவனை அடிமையாக கொண்டு வந்த பார்வோனுக்கு தெரியுது. இன்றைக்கி நம்ம கூடவே நம்மளை வச்சு வாழ்கிறவங்களுக்கு கூட நம்மக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிறது தெரியறது ரொம்ப அரிதாக இருக்குது. அப்போது இன்றைக்கு நம்ம மேலேயும் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தின்படி தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். உருவாக்குனது மாத்திரமில்லை, அந்த நோக்கத்துக்குள்ளே நம்மளை நடத்தி கொண்டு வராரு. அந்த நடத்துதலே பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலாக தான் இருக்குது. அப்போது தேவன் எனக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்குதுன்னு உணர்கிறவங்களுக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தனக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்படியே என்னாகமம் 27:18 ஒரு வாசிங்க. என்னாகமம் 27:18. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகி யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. அப்போது ஆவியை பெற்றிருக்கிறார்கள். அந்த நாட்களிலுமே என்ன செய்கிறாங்க? பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. இதுக்கு தான் நான் இப்போ உதாரணம் சொன்னேன். யோசேப்பு, அடுத்தது யோசுவா. அப்போது இவர்களெல்லாம் தேவ ஆவியை பெற்றிருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த நாட்களில் பெற்றது போல் நாமும் கூட தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். இதை நல்லா நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். அப்போ தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட ஜனங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் செய்கிற காரியங்களில் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னா நான் செய்கிற எல்லா காரியத்திலையும் அவர் வெளிப்படுவார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னன்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, அவர் தேற்றரவாளன், அவர் நம்மளை கண்டித்து உணர்த்துவார், அவர் நீதியும் செம்மையுமா நம்மளை நடத்துவார். இப்படி வார்த்தைகளெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை கண்டித்து உணர்த்துகிறாரா? உணர்த்துறதுக்கு முதல்ல நான் விட்டு கொடுக்குறேனா? இதுதான் இன்றைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னா அவர் என்னை கண்டித்து உணர்த்துவார். அப்போ எனக்கு எந்த ஒரு கண்டிப்பும் பிடிக்காது, யாரும் என்னை கண்டிக்கக்கூடாது, யாரும் எனக்கு எந்த காரியத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கிறேனா அப்படின்னா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். வேதம் அதை தான் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்துச்சா அவர் கண்டித்து உணர்த்துவார். அவர் இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளமே என்னென்னா நாம் ஒழுங்கும் கிரமமாக நடப்போம். அல்லேலூயா. அப்போது இன்னைக்கு இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம், இப்போ இந்த நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த ஜனங்களை நடத்தும்படி. அப்போ அந்த நோக்கம் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவன் மேலே ஆவி அவர் ஊற்றார். அல்லேலூயா. அப்போது நோக்கம் உள்ளவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். எனக்கு பரிசுத்த ஆவியானவரெல்லாம் வேண்டாம், எனக்கு வார்த்தை மாத்திரம் போதும், இல்லை எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வர்றதுனால என்ன பிரயோஜனம், அதனால நான் என்ன பண்ண போகிறேன், அது எனக்கு பிரயோஜனமா அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை நாம் நிதானித்தறியணும். ஆவியானவர் இருந்தாதானா தேவனுடைய பிள்ளை. ஆவியானவர் இருந்தால் மாத்திரம்தான் நான் ஒழுங்கும் கிரமமாக நடக்க முடியும். ஆவியானவர் இருந்தால் தான் நாம் வாழவே முடியும். அல்லேலூயா. நமக்காக தான் அவர் இருக்கிறாரு, நமக்கு மாத்திரம் அவர் இல்லை. அல்லேலூயா.
நமக்கு இன்றைக்கி தெரிய வேண்டிய காரியத்தை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம போக வேண்டிய பாதையில் சரியாக போக முடியும். அப்போது நோக்கத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரு. இந்த நோக்கத்தை யார் யார் மேலெல்லாம் அவர் வைத்திருக்கிறார் பாருங்கள். நியாயாதிபதிகள் 13:25 எடுத்துக்கோங்களேன். நியாயாதிபதிகள் 13:25. அவன் சோராவுக்கும் எஸ்ராவுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அப்போது சிம்சோனுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அது நம்ம எல்லாருமே நியாயாதிபதிகளில் படிச்சிருக்கும் போது நமக்கு தெரியும். மனோவை பார்த்து தேவதூதன் சொல்கிறாரு, சிம்சோனை நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை இன்னபடி நீ வளர்க்கணும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அங்கே மனோவனுடைய மனைவி கிட்ட சொல்லப்படுது. அப்போ அவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. பெலிஸ்தியரை அவன் தான் அழிக்க தொடங்குறானா. அவன் தான் ஆரம்பமே. பெலிஸ்தியரை அழிக்கிறதுக்கு யாரு? சிம்சோன் தான் ஒரு ஆரம்பமாக இருக்கிறான். அந்த சிம்சோனுக்கு அவர் எப்படி என்ன செய்கிறாருன்னா, அவன் நல்ல கர்த்தர் சிம்சோனை ஆசீர்வதிக்கிறார். 24வது வசனம் விதமாய் சொல்லப்படுகிறது. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஒருவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது எதுக்குன்னா, அதுக்கப்புறம் அவன் மேலே வச்சிருக்கிற பர்பஸ், நோக்கம் நிறைவேறுவதற்கு. இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை வச்சு நான் வாழணும், என்னுடைய சந்ததி வாழணும், அதுக்கப்புறம் எனக்கு தேவையானவங்கெல்லாம் வாழணும், அதுக்காக கிடையாது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதே அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னா அந்த ஆசீர்வாதத்தினுடைய நோக்கம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் இன்னைக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சரியாக தான் வாழறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, சில காரியங்களில் நமக்கு சரி செய்ய வேண்டிய விஷயங்களும் இருக்குது. இப்போது ஒரு 10,000 ரூபாய் எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபாய் எனக்கு வருதுன்னா நான் என்னையே சொல்கிறேன். 10,000 ரூபாய் எனக்கு வரும்பொழுது என்னுடைய தேவைகள் எல்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் தேவைப்படுமான்னு யோசிப்பேன். அதுக்கப்புறமா அதை சேர்த்து வைக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அது முறை என்ன, 10,000 ரூபாய் எனக்கு எனக்கு இந்த பணத்தை கொடுத்துருக்குறீங்களே ஆண்டவரே நன்றி, இதை நான் என்ன செய்யணும், அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இதுக்கு தான் நமக்கு அந்த காசை கொடுக்குறாரு. காசாக இருக்கட்டும், என்ன ஆசீர்வாதமாக வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு கொடுக்குறாருன்னா இது எதுக்காக நான் உபயோகப்படுத்தணும், நான் இதை என்ன செய்யணும். பொதுவாகவே நம்மக்கிட்ட பணம் வந்ததுனாவே அதை சேமித்து வைக்கணும். நாளைக்கு அப்போ தான் தேவைப்படும், வருகிற நாட்களுக்கு, வருங்காலத்துக்கு, நம்முடைய சந்ததிக்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வேதத்தில் ஒரு நாள் அப்படி போடலை. அல்லேலூயா. நான் வேலை பார்த்த நாட்களில் நிறைய முறை எங்கள் அம்மா வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பணத்தை எப்படியா கொஞ்சமாக சேர்த்து வை, பசங்களுக்காக நீ சேர்த்து வை, உனக்கு உன்னோட வருமானம் மட்டும்தான், நீ சேர்த்து வைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நானும் சில வேலைகள் அவங்க சொல்கிறத கேட்டு சேர்த்துருக்கிறேன். ஆனால் என்னன்னா ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. எல்லாம் சேர்த்து வைத்தது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம சேர்த்து வைக்கிறத வச்சுலாம் வாழ முடியாது. அவர் கிருபையின்படி, அவர் தயவின்படி தான் நம்ம வாழ முடியும். கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சவங்களாம் கூட ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. ஒன்றுமில்லாதவர்களையும் தேவன் கிருபையாய் நடத்தி கொண்டு தான் வராரு. அப்போது நாம் சேர்த்து வைக்கிறத காட்டிலும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இதே விஷயத்தை நம்ம பார்த்த யோசேப்பினுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் தானியங்களை சேர்த்து வைத்தான், அவன் சேமித்து வைத்தான். அது ஏன் அவன் அப்படி சேமித்து வைத்தான்னா, அது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அதை தான் நான் சொல்கிறேன். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அவர் சொல்லுவார், இதை நீ இப்படி செய், இதை நீ இந்த மாதிரி செய், இதுதான் பர்பஸ், இந்த காரியத்துக்கு இதை கொண்டு போ அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு அதை நியாயமும் நீதியுமாக நடக்கிறபடி நமக்கு அவர் ஆலோசனை கொடுப்பார். நீதியான வழியில் நடக்கும்படியான ஆலோசனைகள் நம்மக்கிட்ட வருகிற காரியங்களுக்கு அவர் நியாயமும் நீதியாக நம்ம எப்படி அதை கொண்டு போகணுங்கிற நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். அப்போது நம்ம மேலே ஒரு நோக்கம் இருந்தால் அந்த நோக்கத்தின்படி நம்மளை அவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்ததுக்கு அப்புறமா தான் அடுத்து நம்ம வாசித்த 25வது வசனம், அந்த இடத்துல அவன் நல்லா வளர்ந்துட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்குறாரு.
அவனுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தின்படி அவனை நடத்துகிறாரு. இன்றைக்கு நம்மளை கூட ஆண்டவர் அவர் நோக்கத்தின்படி நடக்கும்படியாக தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ ஆவியானவர் நமக்கு எதுக்காக இருக்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேலே வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறும்படியாக தான் நமக்குள்ள அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இது நமக்காக ஆவியானவர் செய்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். மத்தேயு 1:18 எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 1:18. ஆமீன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமே எப்படி வருதுன்னா, அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அப்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தது தனக்காக எனக்காக ஒரு பர்பஸை வச்சுருந்தாரு, அதுக்காக. இப்போது மரியாளுக்குரிய நோக்கம் என்னவா இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகரை பெற்றெடுக்கும்படியாக. அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவள் கர்ப்பமாகிறா அப்படின்னா அவளுக்கு மாத்திரம் அது ஆசீர்வாதம் கிடையாது, இந்த உலகத்துக்கே அது ஆசீர்வாதம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னா அது எனக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துக்கே அது ஆசீர்வாதமாக இருக்குது. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா அவள் கர்ப்பவதி ஆகுகிறாள். அல்லேலூயா. அவள் கர்ப்பவதி ஆன உடனே அவளுக்கு என்ன ஆகுது? அவமானங்களும் நிந்தனைகளும் வருதா? பொதுவாக அப்படி தானே சொல்லுவாங்க, அவமானமும் நிந்தனைகளும். எல்லாரும் அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் தான் தீர்மானம் பண்ணினபடி யோசேப்போடு கூட பேசி யோசேப்புக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தி உலக இரட்சகரை அவங்க இந்த பூமிக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரியான நோக்கத்திற்காக தான் நமக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கும் அவர் ஒரு வெளிச்சமாக, மற்றவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மை நாம நிதானித்து அறியணும். இந்த காரியங்களெல்லாம் நம்மோட பேசப்படுகிறது. எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர் முதல்ல எனக்கு உபயோகப்படணும். நான் என்னுடைய பரிசுத்தாவியானவர் எனக்கு என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அதை செய்யணும், அதுக்குள்ளே நான் போகணும். அடுத்தது என்னை கொண்டு என்ன செய்ய வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்துக்குள்ளே நான் முதல்ல போகணும், அதை நான் முதல்ல தெரிந்து கொள்ளணும். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நான் தெரிந்து கொள்ளாத விஷயம் நிறையா இருக்குது. நம்ம வாரம் வாரம் சர்ச்சுக்கு வரோம், ஜெபம் பண்ணுறோம், ஆராதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆனால் எந்த மாற்றமும் இல்லைன்னா ஏன்னா ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்யலை. அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்தால் நான் இப்படி இருக்கவே மாட்டேன். என்னுடைய பர்பஸ் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பாதையில் நான் ஓடுவேன். ஒருவேளை நான் வழி விலகி போனால் கூட எனக்குள்ளேருந்து அவர் என்னை கண்டித்து உணர்த்தி இதுதான் வழி, இந்த வழியில் போன்னு சொல்லுவார். இந்த நடத்துதல் இல்லாத யாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுக்கு அடையாளமும் இல்லை, சாத்தியமும் இல்லை. நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரா இல்லையாங்கிறத நாம் முதல்ல உணர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற தெளிவோடு தான் இன்றைக்கி நான் சபையை விட்டு போகணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல கேட்கப்பட்ட 2 கேள்விக்குமே ஒரே பதில் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் எனக்குள்ளே மாற்றம் வரும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் எனக்கு விடுதலை வரும், பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட இருந்தாருன்னா நான் ஒரு மனமாக இருப்பேன். அல்லேலூயா. ஆமாம், எந்த இடத்துலையும் வரங்களில் வேணால் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் ஆவி ஒன்று தான். இப்போ நம்ம ஆட்கள் வேணால் யாராக இருந்தாலும் வித்தியாசமாக இருக்கலாம். ஒருத்தருக்கு பாட தெரியலாம், ஒருத்தருக்கு இசைக்கருவிகள் எல்லாம் மியூசிக் எல்லாம் வாசிக்க தெரியலாம், ஒருத்தருக்கு பிரசங்கிக்க தெரியலாம், ஒருத்தருக்கு நல்லா செபிக்க தெரியலாம். ஆனாலும் ஆவியானவர் ஒன்று தான். அப்போ இந்த உணர்வு நமக்கு வரணும் அப்படின்னா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும். அல்லேலூயா. சரி, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா நான் எப்படி இருப்பேன்? இவ்வளோ தூரம் பேசிட்டேன், இப்போ நீங்கள் பதில் சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்துட்டா பரிசுத்த ஆவியானவர், சரி நம்ம வசனத்தின் மூலியமாகவே போகலாமே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது பலனடைந்து
முதல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது அப்போஸ்தலர் 1:8 எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும்பொழுது நமக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும். எப்படி மரியாளுக்கு அந்த உன்னத பலன் கிடைச்ச உடனே இயேசு கிறிஸ்து என்கிற உலக ரட்சகர் கிடைச்சாரோ, அதுபோல் நமக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே என்ன கிடைக்குன்னா ஒரு புது பலன் கிடைக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வர்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குற நம்மளை பார்த்து அவர் சொல்கிறாரு, ஒரு பலன் கிடைக்கும். எப்போ நான் பலப்படுறேனோ அப்போ தான் நான் சாட்சியாக மாற முடியும். அல்லேலூயா. எனக்குள்ள தேவ பலன் இருந்தால் மாத்திரம்தான் நான் ஒரு சாட்சியாக நிற்க முடியும். கர்த்தருடைய பலன் எனக்குள்ளே இல்லைன்னா நான் சாட்சியாக இல்லை, நான் நிற்கவே முடியாது. ஒருவேளை இன்னைக்கு எனக்கு கர்த்தருடைய பலன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போனவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எனக்கு இயேசு கிறிஸ்துவே வேணான்னு போனவங்களும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, எல்லாம் செய்திருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா எனக்கு வேண்டாம் ஆண்டவன் சொல்லி போனவங்க எப்படி இருக்கிறாங்க? இருந்ததை பார்க்கலாம் மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த பலன் என்னவாக்கும்னா உங்களை ஒரு பெரிய சாட்சியாக்கும். ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை, யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நம்ம சாட்சியாக நிற்கணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு அவர் கண்டிப்பாக அந்த பலத்தை கொடுப்பார். அந்த பலன் எனக்குள்ளே இருந்தால் எனக்கு முன்னாடி அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அதை இது தப்புன்னு சொல்ல முடியும். இதுதாங்க சுவிசேஷம். நான் ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வேணும். எனக்கு அந்த பலன் இருந்தால் மாத்திரம்தான், தம்பி நீ பண்ணுறது தப்புமா, நீ பண்ணுறது தப்புமா, இப்படி செய்யக்கூடாது, இது ஆண்டவர் விரும்பலை அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வேண்டும். அது மாத்திரம் இல்லை, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தான் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்தும். ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோவான் 16:13 எடுத்து வாசிக்கலாம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போது சத்திய ஆவியாகிய அவர் வந்தாதான் சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை நடத்துவார். எனக்கு இன்னும் என் வீட்டு பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை வரலை, ஒருவேளை என் கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை வரலை, என் வியாதியிலேருந்து ஒரு விடுதலை வரலை, என் போராட்டத்திலேருந்து ஒரு விடுதலை வரலை. நிறைய பேருக்கு இந்த மாதிரி விடுதலை இல்லையேன்னு சொல்லி நம்ம புலம்புறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது தான் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். ஆவியானவர் வர்றது சும்மா கிடையாதுங்க. ஏதோ நம்ம அபிஷேகத்தில் நிரம்பிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போகிற விஷயம் கிடையாது. அது நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்தும். நான் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த சத்தியம் எனக்கு அறிவிக்கப்பட்டால் மாத்திரம்தான் நான் விடுதலையாக்கப்பட முடியும். அல்லேலூயா. எனக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சால் தான் நான் கெட்டதை விடுவேன். அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்மளோட லாங்குவேஜில் சொல்லணும்னா நல்லது கெட்டது தெரியாதவங்கன்னுவாங்க. யார்? குழந்தைங்களை. இன்றைக்கி பெரியவங்களே எப்படி இருக்கிறாங்க? நல்லது கெட்டது தெரியாதவர்களாக இருக்கிறாங்க. எது நல்லதுன்னு தெரிஞ்சாதான் நாம் நல்லதை செய்கிறோமா கெட்டதை செய்கிறோமா நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நம்ம வேதத்தில் உள்ள சத்தியத்தில் தான் இருக்குது. அந்த சத்தியத்தில் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் வந்து நம்மை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறாரு. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். இப்போது முதல்ல அவர் வந்து சத்தியத்தை நமக்கு அறிவிக்கிறார், அதுக்கு முன்னாடி பலனை கொடுக்குறாரு. அந்த பலன் நிமித்தமாக நம்ம சாட்சியாக்கப்படுறோம். இந்த பலனும் சத்தியமும் நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும். இது வரைக்கும் எத்தனை பேர் சுவிசேஷத்தை எல்லார் இடத்துலையும் நான் யாரை பார்த்தாலும் சொல்லுவேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேருன்னு கேட்டால் 4 பேர் கூட நம்மளால் கை தூக்க முடியாது. ஏன்னா நமக்கு கீழே இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம சொல்லிவிடுவோம். ஆமாம் தானே? நமக்கு கீழே இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம சொல்லிவிடுவோம். ஒரு வேளை ரோட்டில் கீட்டில் போகிற ரொம்ப கொஞ்சம் பரிதாபமாக இருக்கிறவங்கக்கிட்ட பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட ஏதோ ஒரு டீ வாங்கி கொடுத்து சொல்லிடுவோம். இல்லை ஒரு கூட்டமாக நம்ம சபையாராக போகிறோம், ட்ராக்ஸை கொடுத்து சுவிசேஷம் சொல்லணும்னா அப்படியே கூட்டத்தில் நம்ம சொல்லிடுவோம். யாரெல்லாம் நமக்கு மேலே இருக்கிற முதலாளிகள்கிட்ட, நமக்கு மேலே இருக்கிற மேனேஜர்ஸ்கிட்ட, நமக்கு மேலே இருக்கிற ஐஆர்எஃப்ஸ்கிட்ட யாரெல்லாம் போய் பேசியிருக்கணும்? இயேசு கிறிஸ்து தாங்க உண்மையான தெய்வம், இயேசு கிறிஸ்து தாங்க எல்லாத்தையும் ரட்சிச்சார், இயேசு கிறிஸ்து தாங்க இன்றைக்கி நீங்கள் வாழ்கிறதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? சொல்லியிருக்கோமா?
சொல்ல மாட்டோம், யாருமே சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. ஐயோ இவர்கிட்ட போய் சொன்னால் அவ்வளோதான், ஞாயிற்றுக்கிழமை நம்ம போகிறத கூட கெடுத்து விட்ருவார். சும்மா நம்ம போய் ஏசுன்னா நீ சர்ச்சுக்கு போகிறதுனால தான் இப்படி பேசின்னு இருக்க, இரு இந்த வாரம் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலையை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். நிறைய நேரத்தில் நமக்கு மேலே இருக்கிறவங்க என்ன உனக்கு அப்படி ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்டால் வேறு ஏதாவது கூட போய் சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு போகணுன்ற உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சர்ச்சுக்கு போனோன்னா விட மாட்டாங்க. ஆமாம் தானே? சர்ச்சுக்கு போகணுன்னு சொன்னால் லீவ் தர மாட்டாங்க. அதனால் பொய் சொல்லிவிட்டு நிறைய நாள் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க பாரு ஒரு பலன். அந்த பலன் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். இங்கே அந்த தைரியத்தை வேதத்தில் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். நாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்கள்லேயும் தேவன் நமக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. எங்கன்னா அந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பேதுருவும் யோவானும் அங்கே போய் பேசுகிறாங்க. எந்த இடத்துலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேத பாரகர்களுக்கு முன்னாடி அவங்க போய் பேசுகிறாங்க. பேசும்பொழுது அவங்க பார்த்து சொல்கிறாங்க, ஐயோ இவங்கெல்லாம் பேதமையான ஜனங்களாச்சே, கல்லாதவர்களாச்சே, இவங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இன்றைக்கு நம்மை பார்த்து இவங்க எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்லுவதற்கு அவர்கள் இன்னைக்கு நம்ம இடமே கொடுக்கறதில்ல. நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை பார்த்து, எப்பா எங்கேருந்து இவனுக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு, இவனுக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வீட்லேயே நம்ம தைரியமாக சொல்கிறது கிடையாது. நம்ம பசங்கக்கிட்டேயே ஆண்டவர் தான்டா நடத்துகிறாரு, ஆண்டவர் தான் நம்மளை வழி நடத்துகிறாரு. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் அது கிடையாது. 4 கேள்வி பசங்க கேட்டாங்கன்னா திருப்பி பதில் சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட பதில் இல்லை. ஏன் நம்மக்கிட்ட பதில் இல்லை? இப்போ 4 கேள்வி நம்ம பசங்க ஆண்டவர் தான் நடத்துகிறாருன்றீங்க, நீங்கள் ஏன் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியுமா? சொல்லுவோம். நம்ம எப்படி தெரியுமா, 4 பேர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது, ஐயோ என் பையன் பயங்கரமாக கேள்வி கேட்குறான், அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியல, என்னன்னே தெரியல. ஏன் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நாம் உயிர்ப்பித்து, நமக்குள்ளே அவர் இருக்கிறாரு, நாம் அவரால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோன்னா நம்மளால் பதில் சொல்ல முடியும். நாமளே விழுந்து போய் ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா, என்ன தான் இந்த உலகத்தில் நடக்குது, நான் ஏன் இப்படி போயிட்டுருக்கிறேன், நான் ஏன் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோன்னா நம்ம யாருக்குமே பதிலாக முடியாது. அல்லேலூயா. இந்த நாளிலும் அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருந்தா ஒரு தைரியம் கிடைக்கும், எல்லா கேள்விக்கும் நீ பதிலாவ. அல்லேலூயா. உன்னை பார்த்து கேட்கப்படுற எல்லா கேள்விக்கும் உன்னால் பதில் கொடுக்க முடியும். உன்னை ஒரு பதிலாக மாற்றுவார். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 40வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். போதுமா? இப்போது எலிசபெத்தும் மரியாளும் அங்கே இருக்கிறாங்க. அந்த சம்பவம் நம்ம நிறைய முறை பார்த்துருக்குறோம். சகரியாவின் வீட்டுக்குள்ளே எலிசபெத் போய் அவள் வாழ்த்துதலை சொல்லும் பொழுதே, அவளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுதே வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. இப்போ நம்ம எப்போ சந்தோஷத்தில் தானே துள்ளுவோம், சாதாரணமாக நம்மளால் துள்ள மாட்டோம். சபையில் நமக்கு தூக்கம்தான் வரும், சந்தோஷத்தில் மட்டும்தான் நம்ம துள்ளுவோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் எப்போ வரும்னா பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது. அந்த சின்ன குழந்தை, வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை, அந்த யோவான் ஸ்நானகர் அந்த இடத்துல மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே துள்ள ஆரம்பிச்சுதான். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது வரும். நிறைய பேர் நினைக்கிறோம், ஆவியானவரில் நிரம்பும் போது ஏன் துள்ளுறாங்க, ஏன் போராடுறாங்க, ஏன் கத்துறாங்க, ஏன் குதிக்கிறாங்க. அதுதாங்க நிறைவு. அந்த நிறைவு வரும்பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம், நமக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், அந்த உணர்வை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. அது எந்த மனுஷராலையும் கொடுக்க முடியாது. சும்மா ஒருத்தர் இருக்கிறவங்கள நம்ம துள்ள வைக்க முடியுமா? முடியாது. ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்னா துள்ளி குதித்து ஒரு மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். அநேகர் சொல்லுவாங்க, ரொம்ப கவலையோடு வந்தேன், ரொம்ப எனக்கு மனசே அப்படியே சோர்ந்து போய் என்னடா
பண்ணுறதுன்னு வந்தேன். இங்கே ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் என் மேலே பலமாக இறங்கினார். எனக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ஒரு சமாதானம் கிடைச்சிது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்பொழுது நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறாரு. ஆவியானவர் ஏதோ சும்மா இருக்கிறவர் கிடையாது, அமைதலாக இருக்கிறவர் கிடையாது. அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது என்ன ஆகும்னா நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அடுத்த காரியத்தையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது நமக்கு ஏன் ஆவியானவர் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோமர் 8:26-27 வாசிங்க. ரோமர் 8:26-27. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமீன். அடுத்தது வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமீன். இப்போது முதல்ல அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நம்மளுடைய பலவீனத்தில் என்ன செய்கிறாருன்னா நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுகிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்கு வேண்டுதல் செய்கிறார். இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இதுக்கு பெரிய உதாரணம்லாம் வேண்டாம். இவ்வளோ நேரம் பாஸ்டர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 52 நாள் ஜெபம் நடக்குது, 21 நாள் ஜெபம் நடந்துச்சு, வாரம் வாரம் இந்த ஜெபம் அந்த ஜெபம்னு எல்லா ஜெபத்தையும் சொல்கிறாங்க. எந்த ஜெபத்துக்காவது நம்மளால் வர முடியுதா? முடியல. ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் தான் நான் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. நான் ஜெபிக்கணும்னா எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கணும். நான் ஏதோ சர்ச்சுக்கு கிளம்பி வந்துடணும்னு நினச்சா கிளம்பி வந்துட முடியாது. நான் புறஜாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டதுனால சொல்கிறேன். நான் நிறைய தமிழ் புஸ்தகங்களெல்லாம் நிறைய படிக்கிறதுனால முதல்ல பைபிள் வாங்கினப்போ என்கிட்ட சொன்னாங்க, நீ மற்ற எல்லா புக்கையும் படிச்சுட்டல, இதை நீ படித்து பாரு, உன்னால் படிக்க முடியாதுன்னு. நான் எப்பேற்பட்ட புக்கெல்லாம் படிச்சிருக்கிறேன். கம்பராமாயணத்துலேருந்து அதுலேருந்து இதுலேருந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துருக்கிறேன். இதுனா ஒரு பெரிய புக்கா கொடு நான் படிக்கிறேன்னு. நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, 3 பக்கம், 3 பக்கத்துக்கு அப்புறம் என்னால் படிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா நம்ம இதை போட்டிக்கு படிக்கிறதோ சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு புக்கு கிடையாது. இது என்னென்னா பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. அப்போது ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் தான் இதை நான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் தான் நான் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. நான் ஜெபத்துக்கு வந்துடுவேன்ப்பா அப்படின்னு நான் பொருத்தனை பண்ணிட்டு போனாலும் ஜெபத்துக்கு வர முடியாது. நான் பாரேன், இன்னைக்கு உபவாசம் போட்டு 4 மணி நேரம் நேர் முட்டியில் 1/2 மணி நேரம் கூட வேலை ஆகாது. நான் பாரு, இந்த வாரம் கண்டிப்பாக எல்லா ஜெபத்துக்கும் வாய்ப்பே கிடையாது. உனக்குள்ள ஆவியானவர் இருந்தால் மாத்திரம்தான் உன்னால் ஜெபிக்க முடியும். ஆவியானவர் இருந்தால் தான் ஜெபிக்க முடியுங்கிறத தெரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோம், என்னால் ஜெபத்துக்கு வர முடியல, எனக்கு இந்த வேலை அந்த வேலை, உடம்பு சரியில்லை, காசு இல்லை, இது இல்லை அதில், அதெல்லாம் உனக்கு இல்லைல்லாம் பிரச்சனை கிடையாது. உனக்குள்ள ஆவியானவர் இல்லை. அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் என்னால் வர முடியும். நான் நிறைய நாள் இதை சோதித்து பார்த்துருக்கேன். எப்படி தெரியுங்களா? ஆண்டவரே, நான் இப்போ தூங்குறேன், எனக்கு 3 மணிக்கு எனக்கு முழிப்பை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் தான் என்னை எழுப்பி விடணும் நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு படுத்தேன்னா கண்டிப்பாக 3 மணிக்கு எனக்கு அவர் விழிப்பை கொடுப்பார். ஏன்னா அவர் நமக்காக நமக்குள்ளேருந்து செயல்படுறவர். அவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னா அது அவர் எனக்கு செய்வார். ஒருவேளை நான் 3 மணிக்கு படுக்கணுன்ட்டு 4 அலாரத்தை வச்சுட்டு படுத்தாலும் வாய்ப்பு கிடையாது. அது வரைக்கும் கூட அலாட்டாக இருப்போம். கரெக்டாக 3 மணிக்கு தூங்கிடுவோம். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்மளுடைய பலனே ஒன்றுமே கிடையாது. அந்த உன்னத பலன் நமக்குள்ளே வந்தால் மாத்திரம்தான் அவர் கொடுத்த எல்லாவற்றையும் செய்ய முடியும். நமக்காக நாம் ஜெபிக்கணுன்னா கூட பரிசுத்த ஆவியானவர் வந்தால் தான். ஒரு வேளை எனக்காக என்னால் ஜெபிக்க முடியலனாலும் வேத வசனம் சொல்லப்படுறது போல் எப்படின்னா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட எனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய சித்தத்தின்படி கிடையாது. அவர் சொல்கிறதெல்லாம் தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாக, நம்ம மேலே கர்த்தருடைய சித்தம் என்னன்னு அவர் தெரிந்து வைத்திருக்கிறதுனால அது நிறைவேறத்தக்கதாக நம்மளை நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. 4 காரியத்தை நம்ம பார்த்தோம். யாராவது வரிசையாக சொல்லுங்கள் பார்க்கலாம். முதலாவது என்னது?
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும்பொழுது ஒரு பெரிய பலன் கிடைக்கும். அதனால நான் சாட்சியாக மாறுவேன். அந்த சாட்சியாக மாறினதுக்கப்புறம் எனக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். தைரியம் கிடைச்ச உடனே நான் எப்பேற்பட்ட மனுஷருக்கு முன்பலாகவும் போய் நான் பேசுவேன். எனக்கு சொல்லப்பட்ட ஊழியமாகிய சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறதுக்கு அந்த தைரியம் எனக்கு உபயோகப்படும். அடுத்தது என்னாகும்? பெரிய சந்தோஷம் உண்டாகும். என்னாகும்? சந்தோஷம். பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வரும்பொழுது என்னாகும்? ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நான் நிறைவுள்ளவளாக மாறுவேன். அல்லேலூயா. நிறைவுள்ளவளாக நான் மாறணும்னு நினைக்கிறவங்க பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை விட்டு கொடுக்கணும். இல்லைன்னா இருக்கிற வண்ணமாகவே தான் நம்ம இருப்போம். நாம் நினைக்கிறோம் நம்ம இருக்கிற வண்ணமாகவே இருந்துட்டு போகலாம், அதனால என்னன்னு. ஆனால் வருகிற நாட்களில் இன்றைக்கு சபைக்கு ஆவியானவர் சொல்லத காதுள்ளவன் கேட்க கடவன் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திருச்சபையிலிருந்து உங்களுக்கு வரப்படுகிற வார்த்தைக்கெல்லாம் நான் இப்படி தான் இருப்பேங்க, நான் மாற மாட்டேங்க, எனக்கு எதுக்குங்க மாறணும், நான் நல்லா தானங்க இருக்கிறேன், இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்லாம் இருக்கிறோம். பார்த்தீங்களா? நம்மளை ஆண்டவர் அன்றைக்கு கேள்வி கேட்பார். அந்த கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாளில் நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சபைக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு அசைவே இல்லாதபடிக்கு அப்படியே இருப்போமே அப்படின்னா அதுக்கு நம்ம சபைக்குள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா உற்சாகத்தின் ஆவி, அல்லேலூயா, உற்சாக ஆவினால் நம்ம நிரப்பப்படணும். உற்சாக ஆவி பலிபீடத்துலேருந்து மட்டும் வராது, உங்களுக்குள்ளே இருந்தால் தான் வரும். ஆமாம் தானே? ஒரு தட்டில் கரண்டியை வச்சு தட்டினா தான் சத்தம் வரும். தரையில் கரண்டியை வச்சு தட்டினா தட்டளவுக்கு சத்தம் வருமா? வராது. தட்டில் தட்டுனா தான் அந்த சத்தம் பலமாக வரும். தரையில் தட்டும்போது அதுக்குரிய சத்தம் தான் வரும். அப்போது உற்சாகத்தின் ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் தான் இங்கே பிரசங்கிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் உங்களுக்குள்ளே இருந்து என்ன வரும்? உற்சாகம் வரும். உங்களுக்குள்ளே இல்லைன்னா நாங்கள் மட்டும்தான் கத்திக்கிட்டே இருப்போம். நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு நாள் சைலண்ட்டாக போயிடும் எல்லாமே. அதான் நான் சொல்கிறேனே, இன்றைக்கு நமக்கு சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்போமே ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. அடுத்தது ஆவியானவர் வரும்பொழுது வேறு என்ன ஆகும்னு சொன்னேன் நான், சொல்லுங்கள். பிள்ளை துள்ளுறது போல் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்னு சொன்னேன். அடுத்தது அவர் உதவி செய்கிறாரு, நம்மளை ஜெபிக்க வைப்பார். ஜெபத்துக்கு இந்த உலகத்தில் மற்ற உதவி கூட யார்கிட்டயாவது வாங்கிடலாம். ஜெபத்துக்கு ஒரு உதவி நமக்கு வேணும் அப்படின்னா அது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் எனக்காக வேண்டுதல் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் என்ன வேண்ட செய்வார். அல்லேலூயா. நான் வேண்டணும்னாலும் அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். நான் வேண்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்காக வேண்டுதல் பண்ணணும்னாலும் அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நான் இவங்ககிட்ட சொல்லிட்டேன் அவங்க எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்படியே யாராவது ஜெபம் பண்ணுறாங்கன்னா ஆவியானவருடைய ஏவுதலின்படி. அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு ஒரு பிரச்சனைனா நமக்காக பாரமுள்ள ஜனங்களுக்குள்ள அவங்க ஒரு ஏவுதலை கொடுப்பாரு. அந்த ஏவுதலை கொடுத்து என் மகன் இந்த போராட்டத்தில் இருக்கிறான், என் மகன் இந்த போராட்டத்தில் இருக்கிறான், நீ உங்களுக்காக ஜெபம் பண்ணு ஏவுதலை கொடுப்பாரு. அப்போ தான் அவங்க கூட ஜெபம் பண்ண முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஜெபிக்க செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்மோடு கூட ஆண்டவர் பேசின வார்த்தைகளின்படி முதல்ல நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது என்னெல்லாம் நடக்குதுன்னு இப்போ நம்மோடு கூட பேசி இருக்கிறாரு. அப்போஸ்தலர் 2:4 எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2:4. ஆமீன். அப்போது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே நிரம்பும் பொழுது என்ன வரும்னா ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே என்ன ஆகுறாங்களாம்? வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளில் பேசுகிறது ஒரு வரம். அது மாத்திரம் வரம் இல்லை, இன்னும் அநேக வரங்கள் இருக்கிறது. வரங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படணும். இப்போ எனக்குள்ளே வரம் கிரியை செய்யணும், நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும்னா என்ன நான் விட்டு கொடுக்கணும். நான் ஏன் பற்பல பாஷைகளை பேசணும்? அந்நிய பாஷை பேசினா தான் பரிசுத்த ஆவியானவரா? இன்றைக்கி இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் கொஷின்ஸ் நிறையா இருக்குது. அதாவது முரண்பாடான கேள்விகளை கேட்கறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அதாவது ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்னா, எனக்கு என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. என்னோட கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, நீ ஞானஸ்தானம் எடுக்க போறியா, ஆவியின் வரத்தை கேளு, கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. ஆவியின் வரமா அப்படின்னா என்னதுன்ட்டு இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள்
டினாமினேஷன்லேருந்து, அதாவது புறஜாதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வரங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த வரத்தை வாங்கிட்டாங்கன்னா உலகத்தையே ஆளுகை செய்யலாம். அந்த மாதிரி இது ஏதோ ஒரு பெரிய வரம் போல் இருக்குது, இதை வாங்கிட்டா நம்ம பயங்கரமாக ஷைன் ஆகிடலாம், ரொம்ப நம்ம பயங்கர பிரபல்யமாக ஆகிடுவோம் போல் இருக்குது, இப்படிப்பட்ட ஏதோ ஒரு வரம் இருக்குது போலன்ட்டு. அது என்ன வரம் சொல்லணும், நீ ஆவியின் வரத்தை கேளு, நீ ஆவியின் வரத்தை கேளு. ஆவியின் வரம்னா என்னது அப்படின்னா, அந்நிய பாஷையை கேளு. அந்நிய பாஷைன்னா அப்படின்னா நீ கேள, உனக்கு ஆண்டவர் தருவார். ஏன்னா அவங்களுக்கு அந்த விளக்கெல்லாம் சொல்ல தெரியல, கேளேன் தருவார். சரி, அந்நிய பாஷையை கேட்டு என்ன பண்ணணும், அந்நிய பாஷையை கேட்டு நீ பேசுனா ஆண்டவரோடய நீ டைரெக்டாக பேசலாம். டைரக்ட் கனெக்ஷனா, சரி அப்போது அதை நம்ம முதல்ல கேட்கணுன்ட்டு. அப்போ நான் அந்நிய பாஷை கொடுங்கன்னு நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்நிய பாஷைனா என்னன்னு தெரியாது, ஆனால் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சகோதரி வந்து சொல்கிறாங்க, அந்நிய பாஷையை மட்டும் கேட்டியே, அது உனக்கு புரியுமா, நாளைக்கு நீ பேசுறது என்னன்னு யாராவது கேட்டால் உன்னால் சொல்ல முடியுமா? நாங்கள் இப்படிலாம் கூட கேட்பாங்கண்ணா, கேட்பாங்க. நீ அதனால் என்ன பண்ணுற, அந்நிய பாஷையை மட்டும் கேட்காத, அதை வியாக்கியானம் பண்ணுற வரத்தையும் கேளு. நாங்கள் இது என்னடா வம்பா போச்சு, அந்நிய பாஷைனாவே நமக்கு என்னன்னு தெரியாது, நம்மக்கிட்ட வந்து அந்நிய பாஷையை கேளு, அதை வியாக்கியானம் பண்ணுற வரத்தையும் கேளுன்றாங்க. சரி வரம் தானே கேட்டு வைப்போன்ட்டு அதையும் ஜெபம் பண்ணி, எனக்கு ஆண்டவரே எனக்கு அந்நிய பாஷையை கொடுங்க, வியாக்கியானம் பண்ணுறதை கொடுங்க, நான் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு புரியலை, என்னென்னு எனக்கு தெரியல, யார்கிட்ட கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லலை. ஒரு சகோதரி சொல்கிறாங்க, நீ சர்ச்சுக்கு வாயேன், எல்லாரும் அங்கே ஒரு பாஷை பேசுவாங்க பாரு, அதுதான் அந்நிய பாஷை. சரி ஓகே, அது கேட்டால் அது ஆண்டவரோட பேசுறது, நீ அதை பேசிப்பாரு, உனக்கு தெரியும். அதுக்கு மேலே அவங்களுக்கு சொல்ல தெரியல. அடுத்தது இன்னொரு சகோதரி சொல்கிறாங்க, அங்கே பாஸ்டர் அந்நிய பாஷை பேசிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாரு, அதுதான் வியாக்கியானம். புரிஞ்சிச்சா இப்போ உனக்கு, நீ கேளுன்னா, ஓஹோ அப்போ பாஸ்டர் மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க கேட்குறது போல இருக்குது, அப்போ நம்ம இன்றைக்கி இதை கேட்டு வாங்கி ஆகணுன்ட்டு உட்காந்து விடிய அந்நிய பாஷையை கொடுங்க, வரத்தை கொடுங்க, அந்நிய பாஷையை கொடுங்க, வரத்தை கொடுங்க, வியாக்கியானம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். என் கூட இருந்த இன்னொருத்தவங்க பார்த்து சொல்கிறாங்க, என்ன பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்க, என்ன சொல்லிகிட்டே இருக்கேன், என்ன வாயில் மொனமொன்னா. இல்லை நான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன், சரி அதனால் வந்து என்ன ஜெபம் பண்ணி ஆண்டுகிட்ட கேட்கணுன்னு கேட்டேன். சரி அப்போ தான் சொன்னாங்க, அந்நிய பாஷையும் அதை வியாக்கியானம் பண்ணுற வரமும் அப்படின்னா என்னென்னு உனக்கு தெரியுமாண்ணா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா, அது வாங்கிட்டா பாஸ்டர் மாதிரி நம்ம பேசலாமா, பெரிய ஆள் ஆயிடலாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சிரித்தாங்க எல்லாரும். சிரிச்சிட்டு இந்த சம்பவம் நடக்கிற அன்றைக்கி நான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பேசுகிறேன்ட்டு அங்கே உட்காந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக நான் ஆர்வமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கெலாம் ஜெபம் பண்ணல. ஆண்டவரே அந்த அந்நிய பாஷையாமே அதை எனக்கு கொடுத்துருங்க, அந்த வியாக்கியானம் பண்ணுறதாமே அதை கொஞ்சம் எனக்கு கொடுத்துருங்களேன், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இன்றைக்கே நான் பாஸ்டர் மாதிரி ஆகிடுவேனே, இன்றைக்கே நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேனே, ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்றதெல்லாம் டிரான்ஸ்லேட்டர் மாதிரி நான் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு நான் பாட்டுக்கு புலம்பிகிட்டே இருக்கேன். என்னோடய டைம் வந்துருச்சு, என்னை முக்கி வெளியே எடுக்கிறாங்க. நான் திரும்பி பார்க்குறேன், அந்நிய பாஷையும் வரல, வியாக்கியானமும் வரல, ஒன்றும் வரல. என்ன ஏசப்பா என்ன இப்படி ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அப்போவும் நான் விடாமுயற்சியோடு போய் அங்கே நின்று சபையில் ஞானஸ்தானம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆராதனை நடக்குது. எல்லாம் பாட்டு பாடுறாங்க, பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, பயங்கரமாக பலமாக ஆண்டவர் எல்லார் மேலேயும் இறங்குறாரு. அங்கே ஆராதனை நடக்கும்போது அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட்டு எல்லாம் நிரம்புறாங்க. சுற்றி பார்க்குறேன், ஒன்றையும் நடக்கலையே, நமக்கு ஒன்றும் கிடைக்கலையே. ஒருவேளை நம்ம ஞானஸ்தானம் எடுத்த நேரம் சரியில்லையோ, வந்த இடம் அந்த மாதிரி, ஒருவேளை நேரம் சரியில்லையோ, இல்லை சரியாக ஜெபம் பண்ணலையோ. ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்ல, ஒருவேளை அதனால நடக்கலையோன்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏசப்பா, நீங்கள் யார் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. நம்ம புதிய ஏற்பாடு தான் நான் படிப்போம், முதல்ல கேட்கிறவனைவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கி நான் கேட்குறேன், எனக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஆண்டவரே. இந்த ஆராதனையை முடித்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு அந்நிய பாஷை வேணும்ன்ட்டு நான் அதுக்கப்புறம் யோசித்தேன். எல்லாரையும் பார்த்தா நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, நமக்கு ஒரு பாஷையும் வரல அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு எனக்கு அந்நிய பாஷையை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த இடத்துல ஒரு புது போதகர் வந்திருந்தார். அவர் பேர் பெர்னட் பிளெஸ்ஸிங் அப்படின்னு. அவர் வந்து அங்கேருந்து அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு ஃபயரோ அப்படி ஏதோ ஒரு வார்த்தையை சொன்ன உடனே எனக்கே தெரியாது, நான் துள்ளி குதித்து அந்நிய பாஷை பேசி வியாக்கியானம்லாம் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். அது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்த உடனே கொஞ்சம் நேரம் கழித்து நான் இருந்த இடத்துலேருந்து அங்கே போயிட்டேன். அப்புறம் என்னோடய கலந்து போன ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ஷாலெல்லாம் எடுத்து போட்டுட்டு மேலே வந்து நான் ஏண்டி அங்கே போனேன், என்னை யாரை கூப்பிட்டு போனேன்னா, இதான் ஏதோ கேட்டுட்டு இருந்தியே, அது கிடச்சிருச்சு போல், அதான் நீ வந்து
அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படின்னா, அப்படியா எனக்கு அந்நிய பாஷை கிடச்சிச்சா, உடனே நான் சந்தோஷமாக வரேன், எனக்கு அந்நிய பாஷை கிடச்சிச்சு, எனக்கு அந்நிய பாஷை கிடச்சிச்சின்னு. அப்புறமா என்னை கேள்வி கேட்டாங்க பாருங்கள். அவங்க சொன்னாங்க, அந்நிய பாஷைனா என்னன்னு தெரியுமா உனக்கு, அதை வியாக்கியானம் பண்ணுறதுனா என்னன்னு தெரியுமா, முதல்ல பைபிளை நல்லா படி, சும்மா அந்நிய பாஷை வியாக்கியானம் அது இதுன்னு சொல்லாமல் பைபிளை நல்லா படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களும் எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. நான் அப்போ ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அந்நிய பாஷை அப்படிங்கிறது என்னென்னா, என்னுடைய ஆண்டவருக்கு நான் என்னை விட்டு கொடுத்ததுக்கு அடையாளம். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். அந்த வார்த்தை எனக்குள்ளே வந்ததுக்கு அடையாளம் தான் அந்நிய பாஷை. அது ஏதோ ஒரு பெரிய பாஷையோ இல்லை அந்த பாஷைக்கு நான் வியாக்கியானம் கொடுத்தாதான் அது கரெக்டோ அப்படிலாம் கிடையாது. எனக்குள்ள ஆவியானவரால் நான் நிறைந்ததற்கு ஒரு அடையாளமே அந்நிய பாஷை தான். அப்போது எனக்குள்ளே இருக்கிற வரங்கள் ஆப்ரேட் ஆகணும்னா நான் அடையாளப்படுத்தப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அந்நிய பாஷையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தயங்கக்கூடாது. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. என் கூட வேலை பார்த்தவங்க ஒருத்தவங்க இந்த அந்நிய பாஷையெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க. அவங்க திருச்சபை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டோம், அந்நிய பாஷை பேச மாட்டோம், கையை தட்ட மாட்டோம், அதை பண்ண மாட்டோம், இதை பண்ண மாட்டோன்னு. அப்போ தான் நினச்சிட்டேன், நானே ஒரு அரைகுறை என்கிட்ட வந்து நின்று நீ வேறு புதுசாக ஒரு கதை சொல்கிறியான்ட்டு. இந்த பார், நான் அந்நிய பாஷெல்லாம் பெற்றுக்கிட்டேன், என்கிட்டலாம் இதை வந்து பற்றி பேசாத, போயிடு அப்படின்னு சொன்னாலும் கேட்காது. அப்பப்போ வரும். அப்புறம் ஒரு 2 வருஷம் அவங்கள நான் பார்க்கவே இல்லை. அந்த 2 வருஷத்துக்குள்ளே எனக்கு திருமணம் ஆகிடுச்சு. என்னுடைய கணவர் கர்த்தர் கிருபையில் ஊழியத்துக்கு பாதையில் நடத்தப்பட்டுட்டார். அப்போது வந்து நான் என்ன செய்வேன்னா, யார் எங்கள் வீட்டுக்கு வராங்களோ அவங்கக்கிட்ட முதல்ல வைக்கிற கேள்வியே இதுதான், அந்நிய பாஷை வியாக்கியானம், அந்நிய பாஷை வியாக்கியானம். அவங்களாம் அப்படியே வெறுத்து என்னை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிடுவாங்க. ஐயோ அந்த சிஸ்டர் இருக்கிறாங்களா, ஃபோன் பண்ணியே கேட்பாங்க, சிஸ்டர் இருக்கிறாங்களா, நான் அப்புறம் வரேன் அப்படின்றவாங்க. ஏன்னா நமக்கு தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வர்றவங்க கிட்டலாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த 2 வருஷ காலகட்டத்தில் நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்னோட பேச துவங்கினார். அல்லேலூயா, பேச துவங்கினார். யாரும் மனுஷங்க கிட்டேருந்துலாம் பேசலை, நிறைய பேர்கிட்ட கேட்பேன். நான் தான் சொல்கிறேனே, நான் கேட்டவங்க யாருமே எனக்கு சரியான பதிலை கொடுத்ததில்ல. எல்லாரும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக பாஸ்டர் மாட்டிப்பார். ஒரு நாள் கூட அவர் நிம்மதியாக தூங்கினதே கிடையாது. நைட்டெல்லாம் உட்காந்து பாதி ராத்திரிக்கு பைபிளை திறந்து வச்சுன்னு இது என்ன அது என்ன இதுன்னு, ஐயோ கடவுளே. அவர் ஒரு நாள் எழுந்து வேகமாக எழுந்து, நீங்க பார், என்னை நீ கேள்வி கேட்கவே கூடாது, உனக்கு என்ன சந்தேகனாலும் நீ பைபிளை திறந்து படி, ஆவியானவர் உனக்கு அந்நிய பாஷை கொடுத்தாருல, உன் கூட டைரெக்டாக பேசுவார்ல, நீ அவர்கிட்டயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டார். அன்னைக்கு ராத்திரி தான் நான் நினச்சேன், அப்போது நாம் இவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்குள்ளே ஞானம் வரணும்னா அந்த ஞானத்தின் ஆவியானவர் எனக்குள்ளே வரணும். அன்னைக்கு ராத்திரி தான் நான் அதை உணர்ந்துக்கிட்டேன். அப்போது 2 வருஷம் கழித்து மறுபடியும் அதே சகோதரியின் இடத்துல வந்து அந்நிய பாஷையை குறித்து பேசினாங்க. பேசும்பொழுது அவர்களுக்கு இன்றைக்கு சொல்வதை விட நேர்த்தியான காரியங்களை சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை செஞ்சார். அவங்க ரொம்ப நேரம் என் கூட பேசினாங்க. ஒரு இரவு பணி, அது நைட் டியூட்டி. அந்த நைட் டியூட்டியில் தொடர்ந்து நானும் பார்க்குறேன், என்னை விடாமல் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் யோசித்தேன், இவங்க ஏன் நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்க, எத்தனையோ அறியாத ஜனங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லாமல் கை தட்ட மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், அந்நிய பாஷை பேச வேண்டியது இல்லை அப்படி எப்படின்னு ஏன் இவங்க இதை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, ஏன் இதை நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னும் பொழுது அன்னைக்கு அதே இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, யார் மேலே நோக்கம் வச்சுருக்கிறாங்களோ அவங்கள தான் திசை திருப்ப பிசாசு எல்லா வழியிலையும் வருவானோ. அல்லேலூயா. இப்போது எனக்குள்ள ஒரு நோக்கம், என் மேலே ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறாருன்னா, நான் எதை உண்மைன்னு நம்பி எந்த பாதையில் நடக்கிறேனோ அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வருவாங்களாம். அல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்கு அநேகருக்கு வந்திருக்கும். நம்ம நல்லா தான் போய்கிட்டு இருப்போம், நம்மளை வந்து குறுக்கால வந்து குழப்பி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம தெளிவாக இருந்தால் கூட அவங்க நம்மளை தெளிவாக இருக்க விட மாட்டாங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்துருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நாம் ஆண்டவரோடு பேசும்பொழுது தெளிவுள்ளவர்களாக இருப்போமா, அந்நிய பாஷையை பேசும்பொழுது ஒரு நிறைவு வருமா, அந்த நிறைவில் ஒரு தெளிவு உண்டாகுமா. கர்த்தர் நம்மோடு இம்மட்டுமான பேசின வார்த்தையின்படி உங்களுக்கு என்ன புரியுது? இவ்வளோ நேரம் ஆண்டவர் பேசினார், என்னுடைய சாட்சியை கூட நான் சொன்னேன். கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட, சிரிப்பாக இருந்தால் கூட அதை கூட சொன்னேன். உங்களுக்கு என்ன புரியுது? இன்றைக்கி நிறைய பேர் நம்ம இடத்துல வந்து சொல்கிறாங்க அந்நிய பாஷை கிடையாது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அதை பேசணுங்கிற அவசியம் கிடையாது, அதை பேசுனா நமக்கு விளக்கம் கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க? இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க? வேதத்தில்
நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்களும் விஷயங்களும் ஏராளமாக இருக்குது. இதையே வந்து நமக்கு சொல்கிறாங்க. இதாவது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். ஏன் சொல்கிறாங்க? நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன், ஆனால் கூட நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் சொல்கிறாங்க? தேவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறக்கூடாது. அல்லேலூயா. தேவ சித்தம் நம்ம மூலயமா நடக்கணும்னா அது நிறைவேறாதபடிக்கு இப்படிப்பட்ட தற்குறிகள்லாம் வந்து சொல்ல தான் செய்வாங்க. அந்நிய பாஷை கிடையாது, நீ ஏன் கை தட்டுற, நீ ஏன் இதை பண்ணுற, அதை பண்ணுற, இப்படி பண்ணுற, அப்படி பண்ணுறேன்னு. இன்றைக்கி வேதத்தில் சொல்ல வேண்டிய காரியம் எவ்வளவோ இருக்குது. வேத ரகசியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒன்றுமில்லாத விஷயத்தை, அதாவது இல்லாத ஒன்றை வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்திற்காக மேற்கோள் காட்டப்பட்டதை வச்சு அதை வச்சு பேசுவாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு நம்ம நேரத்தை நிறையா கொடுத்துருவோம். அநேகருடைய நேரங்கள் அப்படி திருடப்பட்டுச்சு. என்னுடைய நேரமும் சில நாட்கள் அப்படி தான் திருடப்பட்டுச்சு. நமக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட கண்டதை சொல்லி ஏமாற்றுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம தெரிந்தவர்களாக இருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். நம்ம எதையும் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம பால் உண்ணுகிற குழந்தை கிடையாது. நம்மளை அடுத்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். அப்போ நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். எதையுமே யாரும் சொன்னால் உடனே நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகத்தில் இல்லாததே கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமே, இப்போ நான் சொல்கிறதா இருந்தாலும் சரி, யார் பிரசங்கித்தாலும் இந்த வேத புத்தகத்தில் இல்லாத ஒன்றை பிரசங்கிக்க போகிறது கிடையாது. அப்போது எல்லாமே இதில் இருக்கும் பொழுது நாம் ஏன் வந்து இல்லாத ஒன்றை சொல்கிறத நம்பக்கூடாது. ஏன்னா இந்த கடைசி நாட்கள் இதுதான் அதிகமாக நடக்குது. இப்போது புதுசாக ஒரு ட்ரெண்டு வந்திருக்குதான். இந்த காரியத்தை எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, அவங்க பெரியவங்ககிட்டலாம் பேசுகிறதில்ல. இப்போ ஒரு ட்ரெண்டு வந்திருக்குது. என்கிட்ட சில பசங்க வந்து ஷேர் பண்ணாங்க. என்னென்னா, பெரிய பெரிய ஃபஸ்ட்லாம் குடும்பத்துக்குள்ளே வந்து பேசுவாங்க, வீடுகளுக்குள்ளே வந்து பேசுவாங்க. இல்லைன்னா அந்த ஏரியாவில் ஒரு ஃபேமிலியை பிடிச்சி வச்சு அந்த ஃபேமிலிக்கு பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு அவங்கள வச்சு மற்றவங்க கூட பேசுவாங்க. இது ஒரு யுக்தி. இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. நான் இருந்த இடத்துல நடந்துச்சுன்னு சொன்ன பாருங்கள். அவங்க கூட அந்த மாதிரி தான். அதுக்கு ஒரு கையால் அவங்க அந்த மாதிரி அவங்க ஒரு பிரதிநிதியாக இருந்து இந்த மாதிரி தப்பான உபதேசங்களை சொல்லுவாங்க. இப்போ என்ன ட்ரெண்டுன்னா, சின்ன பசங்களை, அதுவும் குறிப்பாக வாலிப பசங்களை பிடிச்சி ஆண்டவர்ன்றி என்னப்பா செய்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு அப்படி என்னப்பா செஞ்சிட்டாரு, சும்மா சர்ச்சுங்கிற, சர்ச்சுக்கு போயிட்டா எல்லாம் வந்துடுமா, எங்கே நீ சர்ச்சுக்கு போயிட்டு உட்காந்துருப்பாக்கலாம், யாருன்னா உனக்கு 500 ரூபா தராங்களான்னு. அதெல்லாம் தரமாட்டாங்க. சர்ச்சுக்கு போ, பைபிள் படி, ஜெபம் பண்ணு, இப்படி சொல்கிறதெல்லாம் என்னது? சும்மா நேரத்தை வீணாக்குறது. நீ உழைச்சாதான் உனக்கு சாப்பாடு, தெரியுமா? இப்போ இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர், நிறைய வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் இப்போ ஷேர் பண்ணுற விஷயமே என்னென்னா, சர்ச்சுக்கு போயிட்டா எல்லாம் வந்துடுமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. சர்ச்சுக்கு போனால் நான் நல்லா இருக்கிறோமா? நம்ம சர்ச்சுக்கு போயிட்டா சமாதானம் வந்துடுமா? எங்கே நம்ம வீட்டில் சமாதானமாக இருக்குது? இந்த கேள்வியெல்லாம் தூண்டி விட்டு கேட்டு அமுச்சு விட்டுறது. இந்த பசங்க வந்து என்ன செய்கிறது, வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற பெற்றவங்களை பார்த்து கண்டமணிக்கு கேள்வி கேட்குறது. இப்படி கேள்வி கேட்குறவர்களை தூண்டி விடுகிற அந்த ஆவியை, அந்த பொல்லாத ஆவியை நாம் ஒழிக்கணும், முடக்கணும்னா நமக்குள்ளே என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவி இருக்கணும். பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து அவன் அந்த மாதிரிலாம் பேசவே முடியாது. அதுக்கு தக்க பதிலை என் மூலியமாகவே ஆண்டவர் கொடுக்க வைப்பார். இன்றைக்கி வருங்கால சந்ததிக்கு இப்போ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. எதிர்கால சந்ததி, குறிப்பாக வாலிப பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து, ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி வந்து பெற்றவங்களுக்கே பெரிய ஒரு என்ன சொல்கிறது, டிஃபிகல்ட் டார்கெட்டாக இருக்கிறாங்க. அவங்களால யாரை வேணால் சமாளிக்க முடியும்ப்பா, என் பையனை மட்டும் சமாளிக்கவே முடியல, என் பொண்ணை மட்டும் சமாளிக்கவே முடியல, அப்பா இவங்களெல்லாம் எப்படி தான் நான் வளர்க்க போகிறனோ அப்படிங்கிற ஒரு டிஃபிகல்ட் டாஸ்கே யார்? பிள்ளைங்க தான். அதனால தான் பிள்ளைகள் மேலே அவன் கண்ணமிட்டு இருக்கிறான், பிள்ளைகளை திசை திருப்பி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி பெற்றோர்களாக அநேகர் இங்கே இருக்கிறோம். பிள்ளைகளுக்காக செபிக்கணும். நிறைய செபித்த பிள்ளைகள், நிறைய ஆவியில் நிரம்பி ஆண்டவரிடத்தில் அதிக நேரம் செலவிட்ட பிள்ளைகள்லாம் கூட இன்றைக்கி திசை மாறிட்டாங்க. சர்ச்சுக்கு போனால் என்ன வந்துடும், ஜெபம் பண்ணால் என்ன வந்துடும், நான் போய் சோர்ந்துட்டேன், நான் ஜெபம் பண்ணி வெறுத்துட்டேன், எனக்கு என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன நடந்துச்சு. இதெல்லாம் விட இன்னொரு பெரிய காமெடி என்னென்னா, சர்ச்சுக்கே போகாதவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. வந்துருச்சா இந்த கேள்வி? இன்றைக்கி சர்ச்சுக்கே போகாதவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகாதவங்க நல்லா தான் இருப்பாங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் சம்பவிக்க போகிற நாள், சம்பவிக்க போகிற காரியம்
என்கிட்ட ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, சர்ச்சுக்கே போகாதவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்கம்மா, நீங்கள் ஏன் என்ன தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சர்ச்சுக்கு போகாதவங்க நல்லா இருப்பாங்கம்மா, நாளைக்கு ஒரு பிரச்சனை ஆபத்து வந்ததுன்னா அவங்க கதை அதோட முடிஞ்சுது. ஆனால் நமக்கு எல்லா இக்கட்டுலேயும் ஆபத்துலேயும் துணையாக இருந்து அவர் நம்மளை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறாரு. இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிற அந்த அசுத்த ஆவிகள், அந்த பிடிக்கப்பட்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் போகணும்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் தான் அது நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கும். எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்போ அங்கே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும்னா அவர் வருகிறதற்கு நான் இடம் கொடுக்கணும். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம வேகமாய் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6:16. ஆமீன். இப்போது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வரும்பொழுது அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுவார். எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். எனக்குள்ளே இன்னொரு ஆவி இருக்குது, எனக்குள்ளே இன்னொரு ஆவி வாசம் செய்யுது அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொள்ளணும். அடுத்தது அவர் எனக்குள்ளே உலாவுவார். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா, தம்பி இங்கே போகாத, அம்மா இதை செய்யாதன்னு சொல்லி அவர் எனக்குள்ளே இருந்து உணர்த்துவார். இதை தான் முதல்ல நம்ம சொன்னோம், கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அப்போ அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணாதான் என்னை கண்டித்து உணர்த்த முடியும். எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணலைன்னா கண்டித்து உணர்த்த முடியாது. அடுத்த ஒரு காரியம் என்ன இதில் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் ஜனங்களாக இருந்தால் மட்டும்தான் அவரோட ஆலயமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுறதுக்கு நான் விட்டு கொடுத்தா மட்டும்தான் நான் அவரோட ஆலயமாக இருக்க முடியும். நாம் எல்லாருமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிற நாம் அந்த ஜீவனுள்ள தேவனை நமக்குள்ளே வாசம் செய்கிறதுக்கு விடணும். அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி யாரோ நமக்குள்ளே வாசம் செய்கிறதுக்கு விடுறோம். இந்த என்ன சொல்கிறது, இந்த லவ் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்க மைண்டே இருக்காது. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய குணாதிசயங்களும் அவங்களுடைய காரியங்களும் தான் உள்ளே இருக்கும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதே தான் ஓடும். இதுக்கு ஒரு பெரிய கதையெல்லாம் வச்சுருப்பாங்க. இது அந்த பதி, டெலிபதி, இந்த பதி, அந்த பதின்னுவாங்க. நான் நினச்ச போதே நீ நினச்சிட்ட, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்கிற, அப்படி இப்படின்ட்டு. அந்த வாசமெல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவருடைய வாசம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் அவர் நமக்குள்ளே உலாவுவார்னா நாம் அவருடைய ஆலயமாக இருப்போம். அப்போது நமக்கும் பாதுகாப்பு, மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு. நம்மளையும் அவர் நடத்துவார், மற்றவர்களையும் நடத்துவார். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோங்கிறத நாம் உணரணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உலாவ விடணும். அப்போது பரிசுத்த ஆவி நம்மக்கிட்ட என்னெல்லாம் மாதிரி வருவார்? அவர் பலனை கொடுப்பார், சாட்சியை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். அடுத்தது ஜெபிக்க உதவி செய்வார். அப்புறம் தைரியத்தை கொடுப்பார். அப்புறம் வரங்களை கொடுப்பார். அந்த வரங்கள் கிரியை செய்வதற்கும் அவர் உதவி செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலே நம்மளை அவருடைய ஆலயமாக மாற்றுவார். இதெல்லாம் நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் கேட்கும் பொழுது இதெல்லாம் இன்றைக்கே நமக்கு நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு நடக்குமா? இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் கரெக்டு தான், அது எனக்கு கிடைக்குமா? எனக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். எனக்கு கிடைக்குமா? எனக்கு கிடைக்காது. ஏன்னா நான் பாவியாச்சே, நான் பாவம் செய்துட்டு வந்துட்டேனே, நான் இன்றைக்கும் சில விட முடியாத காரியங்களை வச்சுருக்கிறேனே, தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நான் நின்று கொண்டு இருக்கிறேனேன்னு சொல்லி கேட்கிற அநேகர் உண்டு. ஆனால் இன்றைக்கி ஆவியானவர் அவர்களுக்கு சொல்கிறாரு, எந்த இடம் அசுத்தமாக இருக்கிறதோ அந்த இடத்த சுத்தம் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வருவார். எந்த இடத்துல குறைவு இருக்கிறதோ அந்த குறைவை நிறைவுபடுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வராரு. எனக்கு நடக்குமா, எனக்கு
எனக்கு நடக்குமான்னு கேட்குற உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நமக்கு கண்டிப்பாக நடக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நீ குறைவுள்ளவனாக இருந்தாலும் உன்னை நிறைவுபடுத்த அவர் வருவார், நீ அசுத்தமாக இருந்தாலும் உன்னை சுத்திகரிக்கும்படியாக அவர் வருவார். அதுக்கு நீ சில காரியங்களை செய்தால் போதும். அதுக்கு சில காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா இன்றைக்கு நமக்குள்ளேயும் அந்த ஆவியானவர் வருவார். எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 37-38 வாசிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். 38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்பு பெற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமீன். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று என்ன செய்யணுமா? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கி எனக்கு இது நடக்கணும் அப்படின்னா முதல்ல நான் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய பாவத்திலிருந்து, என்னுடைய கோபத்திலிருந்து, என்னுடைய மீறுதலிலிருந்து நான் மனம் மாறணும். மனம் மாறினதுக்கு அடையாளம் என்னது? மனம் திரும்புதலுக்கென்ற ஞானஸ்தானம். மனம் திரும்புதலுக்கென்ற ஞானஸ்தானம். நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு இன்னும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்றைக்கு நம்ம மனம் திரும்பி அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோங்கிற உணர்வு வருதோ அன்னைக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்வார். அப்போது மனம் திரும்புதலுக்கென்ற அந்த ஞானஸ்தானத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் பரிசுத்த ஆவியானவருடைய வரம் எனக்குள்ள கிரியை செய்யும். இப்போ நம்ம சொன்னோம் பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வரங்கள் எல்லாம் நமக்குள்ள கிரியை செய்யணும். ஆண்டவர் நம்மளோட பேசணும். நம் நிமித்தமாக அநேகரை அவர் தமக்குள்ளே நடத்தணும். அப்படின்னா எனக்குள்ளே என்ன வரணும்னா மனம் மாற்றம் வரணும். அல்லேலூயா. அந்த மனம் திரும்பிட்டேன்றதுக்கு அடையாளமாக நான் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானத்தை ஒரு அடையாளமாக வைத்துக்கொள்ளணும். எனக்குள்ளே மனம் திரும்பி தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். எத்தனை பேருக்குள்ளே இந்த அனுபவம் இருக்குதுன்னு தெரியல. நம்ம ஞானஸ்தானம் இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் நமக்குள்ளே மனம் திரும்பிட்டோம்னா மனம் திரும்பி இருக்க மாட்டோம். நிறைய விஷயங்களில் நமக்கு கோபம் வந்திருக்கும், நிறைய பேர் மேலே கசப்பு இருந்திருக்கும், வைராகியம் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நான் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் இன்றைக்கி எனக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுங்க. என்னுடைய ஞானஸ்தானம் நான் மனம் திரும்பிட்டேங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக மாறட்டும் ஆண்டவரேன்னு நம்ம கேட்போமே. ஆனால் இன்றைக்கு அவர் நம்ம அதை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். முதல்ல மனம் திரும்பி ஞானஸ்தானம். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். லூக்கா 11வது அதிகாரத்தில் 9 முதல் 13 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 11. கேளுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆசிங்க. உங்களின் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? கொள்ளாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமீன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல முதல்ல மனம் திரும்பி இருக்கணும். ரெண்டாவது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். ஏன்னா அவர் சொல்கிறாரு, உங்களில் தகப்பனாக இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு மீனை கொடுப்பானா, பாம்பை கொடுப்பானாவா? அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அப்போது ஒரு பொல்லாத தகப்பனா இந்த பூமியில் இருக்கிற நாமளே நம்ம பிள்ளைங்க கேட்குறத நாம் அவர்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாதவராங்க நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும், கேட்குறத கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது என்னிடத்தில் நீங்கள் வந்து கேட்கும் பொழுது அவர் பொல்லாத தெய்வம் அல்ல, அவர் நல்ல தெய்வம். அல்லேலூயா. அந்த நல்ல தெய்வம் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போது நமக்கு நிச்சயமாக கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போது நாம் மனம் திரும்பி தேவனிடத்தில் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியை இன்றைக்கு நமக்கு அவர் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறாரு. அப்படியே யோவான் 7வது அதிகாரத்தில் 37-38 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆமீன். அடுத்ததா நம்ம எப்படி கேட்கணும் ஆண்டவர்கிட்டனா, விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்கணும். விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த தாகமாக இருக்கிறவங்களாம் என்கிட்ட வாங்கன்னு சொல்லும் பொழுது தாகம் உள்ளவன் மேல் அவர் என்ன செய்கிறாரா, தண்ணீரை ஊற்றுகிறார். அப்போது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு யாரெல்லாம் இன்னைக்கு நம்முடைய சபையில் தாகத்தோடு இருக்கிறீங்களோ, இல்லை இதை பார்த்து கொண்டு தாகத்தோடு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும், இதுவரைக்கும் நான் அவரை அசட்டை பண்ணிட்டேன்னு சொல்லி இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இன்றைக்கு அவர் கொடுக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. கேட்கிறவன் இவனும் பெற்றுக்கொள்வான், தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்கிறாரு. இப்படி நம்மோடு கூட அவர் பேசின வார்த்தை, நான் தகுதியானவளான்னு கேட்கும் பொழுது உன்னை தகுதியாக்கிட்டேன்னு சொல்கிறாரு. நான் குறை உள்ளவன் பொழுது உன்னை நிறைவாக்கிட்டேன்னு சொல்கிறாரு. நான் அசுத்தமானவன் சொல்லும்போது உன்னை சுத்தப்படுத்திட்டேன்னு சொல்கிறாரு. அது மாத்திரமில்லை, இதுக்கெல்லாம் அடையாளமாக இன்னைக்கே நான் மனம் திரும்பி தேவனிடத்தில் கேட்பேனே ஆனால் கர்த்தர் எனக்கு அதை கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்கலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்னா யாரு, அவர் எனக்குள்ள எப்படியெல்லாம் கிரியை செய்கிறாரு, அவர் எதற்காக எனக்கு தேவை, அவர் இருந்தால் நான் எப்படி இருப்பேன், அவர் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத என்னோட கூட இன்னைக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து கேளுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்கிறாரு. தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்கிறாரு. விசுவாசமாக கேட்கிறவர்களிடத்துக்கு அவர் ஜீவ நதிகள் ஓடுன்னு சொல்கிறாரு. விசுவாசமாக யாரெல்லாம் அப்பா இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வேணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும், என்னால் செபிக்க முடியல, என்னால் ஆராதிக்க முடியல, என்னால் துதிக்க முடியல, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் மாறலை, அப்படிப்பட்ட எல்லாரையும் பார்த்தவர் சொல்கிறாரு, என்ன நோக்கி நீ பார்த்து கேளு, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். இன்றைக்கு நமக்கு கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறாரு. நம்மளை குறைவோடு அல்ல நிறைவுபடுத்தி அனுப்ப. நாம் நினைக்கலாம் நாம் ஏதோ ஒரு மணி நேரம் ஏதோ இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டோம், பைபிள்லேருந்து இந்த காரியத்தெல்லாம் கேட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை அப்படி இல்லை, உன்னோடு கூட பேசினது உன்னை நிரப்பும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாக, உனக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாக நான் தேற்றரவாளனா உன் மத்தியிலே வந்திருக்கிறேன். நான் உனக்கு இன்னைக்கு எல்லா விதமான காரியத்திலிருந்து ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து உன்னை நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறேன். நம்ம எல்லாரும் அவரை பார்த்து சொல்லலாம், ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா, முன்மாரியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் அழிந்தோடும். என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் அழிந்தோடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா,
சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. எல்லார் மேலே ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறாரு. அந்த ஜீவ நீரூற்று உன் உள்ளத்தில் இருந்து புறப்படணும்னா இதோ இந்த வேளையில அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளணும். பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெகோஸ்தே நாளைப் போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளைப் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. சொன்னதை செய்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். எஸ் டாடி, எஸ் டாடி. மீனை கேட்டால் கல்லை கொடுக்கிற ஜனம் அல்ல. எஸ் டாடி, நல்ல பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கிற தேவாதி தேவ ஆண்டவரை சொல்லி இருக்கிற திட்டமா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்லதை கொடுக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நல்லதை கொடுக்க மாட்டேனா என்று சொல்லி இருக்கிறார். யார் ஒருவன் கேட்கிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளுவது அவருக்கு லேசான காரியமாய் இருக்கிறது. வரங்களை கொடுப்பது அவருக்கு லேசான காரியமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து பரிசுத்தாவி வரும்பொழுது நான் பலனடைந்து யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமோ சாட்சியாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு தேசங்களுக்கு கிறிஸ்தவர்கள் அல்ல, சாட்சி உள்ள கிறிஸ்தவர்கள் தேவை. சாட்சி உள்ள கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு தேவையாய் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சாட்சி வேண்டும் என்றால் பரிசுத்தாவியானவருடைய ஒரு நிறைவு, பரிசுத்தாவியனோட ஒரு நிறைவு. எல்லாரும் வாயில திறந்து கேளுங்க. ஆண்டவரே, அந்த பரிசுத்தாவியனுடைய நிறைவு எங்களுக்குள்ள நிறைவாய் இறங்கி வருவதாக, இறங்கி நிறைவாய் இறங்கி வருவதாக. ஓ ரேபே ஹதனமா சந்தரியா ரீப ராக்கல மாதன மேஷல மாதனா. ஒருவனும் எதிர்த்து நின்று பேச முடியாத அளவுக்கு ஞானத்தின் ஆவியானவர் இன்னைக்கு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோ. இன்னைக்கு தேசங்கள் நிறைய கேள்வி கேட்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு பதிலாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றட்டும். அப்பேற்பட்ட கிருபையின் வரங்களை ஒவ்வொரு மேலும் கர்த்தர் நீர் வைப்பீராக ராஜா. இதனால வரங்கள் செயல்பட தொடங்கட்டும் ராஜா. வரங்கள் செயல்பட தொடங்கட்டும். 9 வரங்களை செயல்பட தொடங்கட்டும் ராஜா. ஒவ்வொருவருக்கும் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிற ஆவியானவர் இந்நாளில் ஒவ்வொருவருக்கும் வரங்களை பகிர்ந்து கொடுப்பீராக. ஓ ரேபே ஹதனமா சந்தரியா. ஆனத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த நாளில் வெளிப்படுவதாக. விசுவாச வரங்கள் வெளிப்படட்டும். அற்புதங்களை செய்கிற சக்தி வெளிப்படுவதாக. குணமாக்குற வரங்கள் வெளிப்படட்டும் ராஜா, வெளிப்படட்டும். அற்புத பாஷைகளை பேசுகிற வரங்கள் வெளிப்பட தொடங்கட்டும் ராஜா. ஆசைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரங்கள் வெளிப்படட்டும். இருக்க தரிசன வரங்கள் வெளிப்படட்டும். ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள் ஆண்டவரை வெளிப்படட்டும். தகப்பன் வெளிப்பட தொடங்குவதாக இயேசுவின் நாமத்தினால். இதனால வரங்களை குறித்து அக்கறை இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். வரங்களை குறித்து அக்கறை இல்லாதவர் யாருக்காக இந்த வரங்கள் எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார்? இந்த கடைசி கால வரங்கள் உங்களை அலங்கரிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் பகிர்ந்து கொடுக்கிற அந்த வரங்கள் உங்களை அலங்காரப்படுத்தட்டும். வரங்களினால் அலங்காரப்பட்டவர்களாக ஒவ்வொருவரும் இந்த நாளில் செயல்படுகிறவர்களாய் மாறணும்.
மாறணும் 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 அப்பா பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே வரங்களினால் எங்களை நிறைத்து நீங்க நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. இந்த நாளில் குணமாக்குற வரங்கள், விசுவாச வரங்கள், ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள், இன்னைக்கு தீர்க்க தரிசன வரங்கள் திரளாய் தேவைப்படுகிறது, திரளாய் தேவைப்படுகிறது. அறிவை உணர்த்தும் வசனம் இன்னைக்கு திரளாய் தேவை, ஞானத்தை போதிக்கும் வசனம் வரங்கள் இன்னைக்கு அநேகருக்கு தேவையாய் இருக்கிறது. இன்னைக்கு தேசங்களுக்கு வார்த்தைகளை சொல்லக்கூடிய, நல்ல வார்த்தையை பகிர்ந்தளிக்கக்கூடிய வரங்கள் இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் கத்தர் கொடுக்க காத்து நின்று கொண்டு இருக்கிறார். நாம் கேட்கும் போது கத்தர் அவைகளை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு இதை குறித்து அக்கறை கிடையாது. உலகத்துல பெரிய ஆளாகணும், அது சந்திக்கணும், இது சந்திக்கணும், நல்லதுதான். முதலாவது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நல்ல வரங்களை கேளுங்க. இந்த கடைசி நல்ல வரங்களை அளவில்லாமல் கொடுக்க கத்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வரங்களினால் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஏனோதான வாழ்ந்த காலங்கள் போதும். ஆவியானவர் வரும்பொழுது வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நம்மளுக்கு வேண்டுதல் செய்கிற ஆவியானவராய் இருக்கிறார். நமக்காக என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலனாலும் ஆவியானவர் நம்மளை ஜெபிக்க வைக்கிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க, ஜெபாவினால நிறைத்து தேசங்கள் பட்டணங்கள் வரப்போகிற காரியங்களை அறிந்து, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். வரங்களினால் நிரப்புகிற அடுத்தது ஜெப வீரனாய் வீராங்கனையாக ஆவியானவர் நம்மளை மாற்றுகிறார். தைரியத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த தைரியத்தின் ஆவியானவர் அவர் நமக்குள்ள இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் சுவிசேஷம் சொல்லாதவர்கள் இதனால் அந்த தைரியத்தின் ஆவியை கேளுங்க. அந்த தைரியமாய் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்பான்னு சொல்லுங்க. ஆவியில மகிழ்ச்சியில துள்ளி குதித்து அவரை மகிமைப்படுத்துகிற காலம், அவரை மகிமைப்படுத்துகிற காலம். ஏதோ வந்துவிட்டு சும்மா போகிற காலம் அல்ல இது. ரீபா ஹதனமசி அந்தரு உரபலகதடரி அந்தரபராக்கல ஹதனா. உண்மையா ஜெபிக்கிற சிலர் மேல் ஆவியானவர் வெளிப்பட தொடங்குகிறார். இளரை கத்தர் பலப்படுத்த தொடங்குகிறார், இளரை கத்தர் பலப்படுத்த தொடங்குகிறார். இளர் மேல் ஆவியானவருடைய நடத்துது, அந்த ஆவி நடத்த சிலர் உண்மையா ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கான காரியங்களை வெளிப்படுத்துகிறார், உங்களுக்கான காரியங்களை கத்தர் வெளிப்படுத்துகிறார். இதோ 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 சிலருக்கு அந்த விடுதலை இறங்கி வருகிறது, சிலருக்குள்ள அந்த விடுதலை இறங்கி வருகிறது, சிலருக்குள்ள அந்த மாற்றங்கள் இறங்கி வருகிறது, சிலருக்குள்ள இருக்கிற அந்த போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அது வெளியேறுகிறது. சிலருக்குள்ள மறைமுகமாக இருக்கிற சில போராட்டங்கள், சில பாவ செயல்கள் இயேசுவின் நாமத்தினால் அதெல்லாம் வெளியேறுகிறது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும். குறைவான மாம்சத்துக்குரியவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால்.